சும்மா அங்க நின்னு கதை அடிச்சுக்கிட்டு இருக்காம வேகமா வேலையை பாருங்கம்மா. வேலையை பாருங்க. டேய் பரமேசா, டைமுக்கு சரியா சாப்பிடலன்னா தான்டா எனக்கு நெஞ்செரிச்சல் இருக்கும். ஆனா நீ இப்ப ஹாலோ பிளாக்க போட்டு உடைச்சதுனால அது இப்பவே வந்துருச்சுடா. ஒரு ஹாலோ பிளாக் 45 ரூபா. பத்திரமா வை, எதையும் வேஸ்ட் பண்ண கூடாது. அண்ணே வணக்கம். ஓஹோ காந்தராஜ், வாயா வாயா. தம்பி டீ எடுத்துட்டு வா, 2 மட்டும். அப்புறம்ண்ணா எவ்வளவு கொத்துக்கிட்டீங்க? பெருசா ஒண்ணும் இல்லப்பா. இது என்னோட சைட்டு தான், கட்டிட்டு விற்க வேண்டியதுதான். நல்ல பாத்தியா இருந்தா புடிச்சு கூட கமிஷன் தரேன். நீ வேற, நான் கல்யாண புரோக்கர், ரியல் எஸ்டேட் புரோக்கர் இல்ல. புரோக்கர்ல என்னையா இருக்கு, கமிஷன் ஒண்ணு தானே. என்னதான் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க வாழ்றதுக்கு வீடு வேணும் இல்லையா? அதெல்லாம் விட்டு தள்ளுங்கண்ணே, நான் அந்த விஷயமே வேற. உன் பையனுக்கு வயசாயிட்டு இருக்குல்ல, கல்யாணம் பண்ற பிளான் இருக்கான்னு கேட்க வந்தேன். அவனுக்கும் வயசாயிட்டே போகுது இல்ல, கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் தான். இதுக்கப்புறமும் நான் முடிவெடுக்கல, அவன் நம்மள முடிச்சு விட்டுருவான்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? அது எனக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு ஒண்ணு இருக்கு. வீக்கா முடிச்சுட்டு ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஏழை குடும்பத்து பொண்ணா இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணு. பையனுக்கு அதை பத்தி பேசலாமேன்னு தான். காந்தராஜ், என் மகனுக்கு வரப்போற பொண்ணு என்ஜினியராவோ டாக்டராவோ இருந்தா நல்லா இருக்கும். அப்படியா? அதோட சதாசிவ நகரு, ஜெய் நகரு இங்க இருக்கிற சம்பந்தமா புடியா? ரொம்ப தூரமாலாம் ஒன்னும் வேண்டாம்ப்பா. அப்படியா? வேண்டாம். சரி அதை விடுங்கண்ணே, நான் வேற பொண்ணு பாக்குறேன். யாருக்கு குடுப்பின்னு இருக்கோ என்னவோ, அது இருக்கட்டும். உன் பையன் வேலைக்கு போறானா இல்ல ஊரை சுத்திட்டு இருக்கானு? ஐயோ, அவன் சிவில் இன்ஜினியரியா. எங்க ஃபேமிலிலேயே அவன் தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். லவ் கிவன். ஆட, அவன் லவ் எல்லாம் பண்ணலையா? எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. ஹாய், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். நீயா? நீ எப்படி இங்க? அது ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குது நியூஸ் பார்த்தேன். அதான் ஆர்சிபி டீம்ல சேர்ந்து கப்ப ஜெயிக்கலான்னு வந்தேன். நீங்க எந்த டீம்? என்ன ஜோக்கா? முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. பாஸ் மட்டும் வந்தா உன் கதை அவ்வளவுதான். ஹலோ, நான் எதுக்கு பயப்படணும்? நானே இங்க ஒரு எம்ப்ளாயி தாங்க. என்ன மிராக்கல்னு பாத்தீங்களா? நான் வேலை செய்யற கம்பெனிலே எனக்கே தெரியாம நீங்களும் இருக்கீங்க. தேங்க்யூ பாஸ். ஹலோ ராஜா, நான் வேலை செய்யற கம்பெனில தான் நீ வந்து ஜாயின் பண்ணிருக்க. முதல்ல கிளம்பு போ. நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? சத்தியமா சொல்றேன், இது ஒன்றும் பொய் இல்ல. பொய் இல்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன். இல்ல பாஸ். பாஸா? எவன் அவன்? நான் தான் இங்க பாஸ். மார்னிங் சார். என்ன வந்த உடனே மீட்டிங்கா? சார் இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இல்ல. ஓ, நீ ரவிச்சந்திரன் அந்த பொண்ணு ஜூகி சாவ்லான்னு உனக்குள்ளேயே நீ முடிவு பண்ணிட்டியா? நெவர். இது லவ் பிக்சர் காட்டுறதுக்கான இடம் இல்ல. நான் விஷ்ணுவர்தனும் இல்ல, நானி சிவில் இன்ஜினியர் நானி. நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். என்னது? ஒன்னும் இல்ல சார். இந்த லொல்லெல்லாம் வெளியே வச்சுட்டு ஆபீஸ் வேலைய கவனி. இங்க ஒருத்தன் இருக்கான், அவன் எப்பவும் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பான். See there. ஓகே பிக் பாஸ். நாளையில இருந்து நீ ஆபீஸ்க்கு வரும்போது சமத்து பிள்ளையா உள்ள வந்து எனக்கு நமஸ்காரம் வச்சுட்டு உன் வாஸ்து பிரகாரம் ஒரு மூலையில உட்காந்து யாரையும் எட்டி பார்க்காம நீ உன் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அதுதான் நீ எனக்கு செய்யக்கூடிய கடமை. புரியுதா? ஓகே சார். சார் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமா? அது என்ன? சாப்பாடுல உப்பு காரத்தை கம்மி பண்ணிக்கோ. ஓகே. சரி சார். திமிரு உனக்கு தலைக்கு ஏறிடுச்சு, கவனிச்சுக்கிறேன். ஏய், இதுக்கெல்லாம் நீதான் காரணம். ஏண்டி கொஞ்சம் எண்ணெயை தான் கூட பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அட, இவளுக்கு அப்படியே மனசுல உத்தமின்னு நினைப்பு. ஏய், அட உன் தலையில தூக்கி இந்த பலாப்பழத்தை போட. டிவி சீரியலை பார்த்தா அப்படியே என்ன மறந்துடுறிய? காலையில மத்தியானம் சாயந்தரம்னு சீரியல்னு சீரியல்லே வாழ்ற. ஏய் சீரியல் சீதாமா, அந்த எண்ணெய் எடுத்து குடுறி. ஷூ, சீரியலை பார்க்க விடுறீங்களா? டைலாக் எல்லாம் மிஸ் ஆகுது. விட்டா டிவிக்குள்ளேயே போயிடுவ போல இருக்க. நீ அந்த டிவியே கல்யாணம் பண்ணிருக்கலாம், செம பொருத்தமா இருந்திருக்கும். அந்த டிவியும் உன்னையே பார்த்துட்டு இருந்திருக்கும். தெரியாதனமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏங்க, நம்ம கல்யாணத்தை விடுங்க, நம்ம பையன் கல்யாணத்தை பத்தி யோசிங்க.
அவனுக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல. அட ஏற்கனவே புரோக்கர் கிட்ட சொல்லிட்டேன்டி. அது மட்டும் இல்லாம உன் கூடயே சண்டை போட ஒரு ஆள் தேவையில்ல. மாமியார் மருமக சண்டைய பார்க்கலாம். டிவில இல்ல, நம்ம வீட்லயே பார்க்கலாம். உங்க 2 பேருக்கும் நடுவுல தலைய விட்டுக்காம நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன். பழத்தை சாப்பிட தானே உரிச்சிட்டு இருக்கீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்க. உனக்கு சுகரு, உன்னால திங்க முடியாது. அதுக்காக தானே என்ன திட்டுற? நல்ல பழமா இருக்க. இங்க பாரு, இந்தா நீ ஒண்ணு சாப்பிடு. நீ சீரியலை பாரு, நான் ஒன்னையே பாக்குறேன். சார் குட் மார்னிங் சார். மணி 12:30. சாரி, குட் ஆஃப்டர்நூன் சார். டியூட்டி ஹவர்ஸ்ல ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கியா? வேற என்ன சார் பண்றது, எனக்கு கம்ப்யூட்டர்ல நிறைய தெரியும். அப்படியாப்பா? ஆமா சார். அப்படின்னா ஆட்டோ கேடு, ரிவிட்டு, 3D மேக்ஸ் இதெல்லாம் என்னது சார் அதெல்லாம்? டேய், உன் அப்பா என்னோட நண்பனா போயிட்டதுனால என் தலையில நானே தூக்கி மண்ணை போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. நீ ஒன்று பண்ணு. கொஞ்சம் கிரானைட் வாங்குறதுக்காக ராத்திரி முழுக்க யோசிச்சு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். இதில் இருக்கிற எல்லா பொருளையும் போய் வாங்கிட்டு வா. அவ்வளவு தூரமா? ஏன் சார் நீங்க வேற, தெரிஞ்ச சேட்டு கடை ஒண்ணு இருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ, டாக்ஸ் கூட தேவையில்ல. சொன்ன வார்த்தையை மீற மாட்டாரு. என் அப்பாவுக்கு அவரை நல்லா தெரியும் சார். அப்படியா? நீ சொல்றதெல்லாம் நிஜமா? அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் மூலியமா நமக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் லாபம் கிடைக்குமா? பாத்தீங்களா? வெரி குட் வெரி குட். நீயே போய் வாங்கிட்டு வந்துரு. சார் எனக்கு கிரானைட் ஷாப் தெரியும், ஆனா ஷாப் பண்றத பத்தி தெரியாது சார். அத பத்தி தெரிஞ்ச யாரையாச்சும் அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ என்ன எல்லாத்துலயும் அறகுறையா இருக்க? ஓகே, தில்மயாவை உன் கூட அனுப்பி வைக்கிறேன். சார், நீங்க 2 பேரும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. தில்மயாவா? ஹே, she is very talented, brilliant and intelligent பொண்ணுப்பா. You go with her. சார், என் அப்பாவை விட என் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டது நீங்க தான். தேங்க்யூ சார், நான் மறக்க மாட்டேன். Well done. தேங்க்யூ சார். தில்மயா, கொஞ்சம் அவன் கூட போயிட்டு வாமா. சார், பழம் நழுவி தானா பால்ல வந்து விழுகுதே. தில் குஷ். ஏறுங்க மேடம். ஏய் பைக்லாம் வேண்டாம், கேப்லயே போலாம். ஏய், என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க? நானும் ரெஸ்பெக்டட் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். யூ சர்டிபிகேட் ஃபிலிம் கூட பார்த்தது கிடையாது. நீங்க கவலையே படாதீங்க, நான் உங்க நம்பிக்கையை பிரேக் பண்ண மாட்டேன். நல்ல டிஸ்டன்ஸ் விட்டு உட்காரலாம், அதை நீங்க பிரேக் பண்ணாம இருந்தா போதும். என் காதல் பாலை விட பியூர். இட்ஸ் 100% ஷூர். ஷோ, அதுக்காக ஒன்றும் இல்லை. எப்படி வெயில் அடிக்குது பாரு, டேன் ஆயிடுவேன். அதோட இந்த டஸ்ட் பொல்யூஷன், ஓ காட், ஐ காண்ட். ஓ அதானா? சரி மேடம், புக் பண்ணுங்க, கேப்லயே போலாம். நீங்க சொல்லிட்டீங்கன்னா மறு பேச்சே கிடையாது. இந்தா புடி, பார்க் பண்ணிடு. நீங்க வாங்க மேடம். ப்ரோ, நான் இருக்கிறது லவ் மூட்ல, நீ என்னடானா சோக பாட போட்டுட்டு இருக்க? பாட்டை மாத்து ப்ரோ. சார் 20 வருஷம் லவ் சார். அவன் என் அத்தை பொண்ணு தான். அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் கொஞ்சம் கூட எங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல. இவ வேற அவங்க சம்மந்தம் இல்லாமல் வேணான்னு சொல்லிட்டா. எனக்கு டைமே சரியில்லை சார். அதனால தான் சார் வாட்ச் கூட கட்டுறதை விட்டுட்டேன். இந்த பொண்ணுங்கெல்லாம் பசங்க வாழ்க்கையில ரொம்பவே விளையாடுறாங்கல்ல. ஹலோ, அந்த பொண்ணோட சிச்சுவேஷன் என்ன ஏதுன்னு உனக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாம வாயை விடாத. மேடம், அவ ஒரு நிமிஷம் கூட என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஆனா தித்துவா புயல் மாதிரி டக்குன்னு கரையை கடந்துட்டா மேடம். உங்களை மாதிரி பசங்க பொண்ணுங்க உங்க காதல்ல விழற வரைக்கும் தான் அவங்க பின்னாடியே சுத்துவீங்க. அந்த காதலை நீங்க அவங்க அம்மா அப்பா கிட்டயும் நிரூபிச்சு காட்டணும்ல. முதல்ல அவங்கள நம்புவீங்க. அவங்க பொண்ணை நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு அவங்க நம்பணும். அப்புறம் அவங்களே அவங்க பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. சரி, நீங்க சொல்றீங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். உண்மையா நேசிச்சவங்க என்னைக்கும் தோத்து போனதா சரித்திரம் இல்ல. அவளே திரும்ப வருவா, கவலைப்படாத. ஐயோ, எப்பேற்பட்ட வார்த்தை சார். அந்த வார்த்தைக்காகவே உங்க வாய்க்கு சர்க்கரையை போடலாம் சார். மனசுக்கு பிடிச்ச ஸ்வீட் பர்சன் கூட இருக்கும்போது எனக்கு எதுக்கு சக்கரை? அந்த கடை முன்னாடி வண்டியை நிறுத்து. ஓகே சார்.